முன் ஒரு மர்மமான பிராமணன் தோன்றினான். கர்ணனை பார்த்தபோது பிராமணனின் கண்கள் ஒரு வித்தியாசமான உலக தீவிரத்தால் பிரகாசித்தன. ஒரு மென்மையான புன்னகையுடன் கர்ணன் அவரை வரவேற்றார். அவருக்கு என்ன பரிசு அல்லது வரம் வேண்டும் என்று கேட்டார். எவ்வாறாயினும் பிராமணர் பொருள், செல்வம் அல்லது செல்வத்தை கேட்கவில்லை. மாறாக அவரது பார்வை கர்ணனின் உடலின் மீது சூரியனைப் போல பிரகாசித்த அஞ்சல் மற்றும் காதணைகள் மீது விழுந்தது. இவை உங்கள் வெல்ல முடியாத ஆதாரங்கள் என்று அவர் கூறினார். கர்ணனே, அவற்றை எனக்கு கொடுங்கள். இதனால் நான் உங்களுக்கு சமமான வலிமையை கொண்டிருக்க முடியும். கர்ணன் பிராமணரின் வேண்டுகோளால் அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அவர் பல்வேறு வார்த்தைகள் மற்றும் பரிசுகளால் அவரை வற்புறுத்த முயன்றார். அவர் அவருக்கு நிலம், அழகான பெண்கள் கை மற்றும் வயல்களை வழங்க முன்வந்தார். ஆனால் பிராமணர் அஞ்சல் கோட் மற்றும் காதணிகள் ஆகியவற்றை கோருவதில் உறுதியாக இருந்த அக்கறையின்றி கர்ணன் தொடர்ந்து பிராமணரை சமாதானப்படுத்த முயன்றார். அவரை ஒரு தெய்வமாக வணங்கினார். இருப்பினும் பிராமணர் வேறு எந்த வரத்தையும் கேட்க மறுத்துவிட்டார். அப்போதுதான் கர்ணன் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அவர் பிராமணராக மார்வேடமிட்ட கடவுள்களின் ராஜாவான இந்திரன். தனது கண்ணில் ஒரு குறும்பு மின்னலுடன் இந்திரன் ஒரு வர்த்தகத்தை முன்மொழிந்தார். அஞ்சல் கோட் மற்றும் காதணிகளுக்கு ஈடாக அவர் கர்ணனுக்கு நூற்றுக்கணக்கான எதிரிகளை அழிக்கும் திறன் கொண்ட ஒரு காட்டை கொடுப்பார். இருப்பினும் இந்த போரில் ஒரு சக்தி வாய்ந்த எதிரியை மட்டுமே கொல்லும். மேலும் அது அதன் நோக்கத்தை அடைந்த பிறகு இந்திரனின் கைக்கு திரும்பும். அத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வைத்திருக்க ஆர்வமாக இருந்த கர்ணன் வணிகத்திற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் தனது உடல் அஞ்சல் மேலங்கியை வெட்டுவதன் மூலம் சிதைக்கப்படாது என்று உத்தரவாதம் கேட்டபோது இந்திரன் தனது நபர் களங்கமற்றவராக இருப்பார் என்று உறுதியளித்தார். கர்ணன் தனது இயல்பான கடிதத்தை அமைதியான வெளிப்பாட்டுடன் உறிஞ்சிய போது வானங்கள், மனிதர்கள் மற்றும் தனவர்களின் முழு தொகுப்பும் இடி முழக்கத்துடன் வெடித்தது. வானக்கெட்டிடரம் சிக்கப்பட்டன. மேலும் அவர் கடிதத்தின் மேலங்கியை இந்திரனிடம் ஒப்படைத்த போது பூக்கள் மழை பெய்தன. இன்னும் இரத்தத்துடன் சொட்டு சொட்டாக இருந்தது. கர்ணன் தனது காதுகளில் இருந்து தனது காதணிகளை வெட்டி அவற்றை இந்திரனிடம் ஒப்படைக்க செய்தார். இந்த காரணத்திற்காகவே அவர் கர்ணன் என்று அழைக்கப்பட்டார். கடவுள்களால் ஏமாற்றப்பட்டவர் பாண்டவர்களின் பணி நிறைவடைந்ததாக தோன்றியதால் இந்திரன் சொர்க்கத்திற்கு ஏறியார். மனிதர்களிடையே ஆச்சரியம் மற்றும் பிரமிப்பின் பாதையை விட்டு சென்றார். திருதராஷ்டிரரின் மகன்கள் துயரத்துடனும் பெருமையுடனும் இருந்தனர். அதே நேரத்தில் பிரிதாவின் மகன்கள் கர்ணனின் அவலநிலையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கள் நாடுகடத்தலின் 12ஆம் ஆண்டு நெருங்கி வந்தபோது பாண்டவர்கள் காமேகத்தில் உள்ள தங்கள் புகலிடத்திலிருந்து புல்லிட துவைதவனத்திற்கு திரும்பினர். துவைதவனா காட்டின் மீது சூரியன் மறைந்து நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. மந்தாத மகிமையின் மன்னர் யுதிக்கிற தனது சகோதரர்களான பீம்சேனார் மற்றும் அதிலனுடன் இந்த காடுகளில் சில காலமாக வசித்து வந்தார். கடுமையான சபதம் செய்து நிலத்தில் வசித்து வந்தார். அவர்களின் மனைவி கிருச்சர் அவர்களுடன் சேர்ந்தார். மேலும் அவர் ஒன்றாக இந்த அழகிய புகலிடத்தில் வசித்து வந்தனர். சுவையால பழங்கள் மற்றும் வேர்களை கொண்ட மரங்களால் சூழப்பட்டனர். அவர்கள் துவைதவனத்தில் வாழ்ந்தபோது ஒரு மான் அவர்கள் நடுவே அலைந்து திரிந்தது. இதனால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ஆசாமாக தப்பிக்க முயன்ற போது அது தற்செயலாக நெருப்பு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட 2 குச்சிகளையும் அருகில் வசித்து வந்த ஒரு பிராமணருக்கு சொந்தமான ஒரு குச்சியும் எடுத்தது. சக்தி வாய்ந்த மான் அதன் நீண்ட எல்லைகளுடன் விரைவாக ஆசிரமத்திலிருந்து மறைந்துவிட்டது. பிராமணரின் உடைமைகளை அதனுடன் எடுத்து சென்றது. தனது அதிவோத்தாவை பற்றி கவலைப்பட்ட பிராமணன் தனது முகம் துயரத்தால் நிரம்பியிருந்த பாண்டவர்களின் இல்லத்திற்கு விரைந்தான். அவர் தனது சகோதரர்களுடன் காட்டில் அமர்ந்திருந்த அஜாசத்ருவை அணுகி நடுங்கும் குரலில், ஓ ஆஜா, ஒரு மான் கத்தும்போது ஒரு பெரிய மரத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த என் நெருப்பு குச்சிகளும் குச்சியை துடைக்கும் கம்பியும் அதன் கொம்புகளில் வேகமாக ஒட்டி கொண்டன. அந்த சக்தி வாய்ந்த மான் விரைவாக
நீண்ட எல்லைகளுடன் ஆசாமத்திலிருந்து வெளியேறி அந்த பொருட்களை எடுத்து சென்று விட்டது. பிராமணரின் வார்த்தைகள் விரக்தியால் நிரம்பியிருந்தன. மேலும் அவர் தனது உடைமைகளை வீட்டெடுக்க பாண்டவர்களிடம் கெஞ்சினார். பிராமணரின் வார்த்தைகளை கேட்டு யுதிஷ்டிரர் மிகுந்த கவலை அடைந்தார். அவர் தனது வில்லை உயர்த்தி தனது சகோதரர்களுடன் சேர்ந்து மானை கண்டுபிடிக்க புறப்பட்டார். அவர்கள் தங்கள் கொம்புகளை அணிந்து வில்லுகளுடன் தங்களை தயார்படுத்தி கொண்டு மானின் கால் தடல்களை பின்தொடர்ந்தனர். அவர்கள் விலங்கை பின்தொடர்ந்தபோது முட்டம்புகளையும் ஈட்டிகளையும் வீசினர். ஆனால் பயனில்லையுமால் மழுப்பலாகவே இருந்தது. சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியதும் பாண்டவர்கள் சோர்வடைந்து விரக்தி அடைந்தனர். அவர்களால் மானை துளைக்கவோ பிராமணரின் உடைமைகளை மீட்டெடுக்கவோ முடியவில்லை. தங்கள் குவாரி காட்சிகந்த அவர்கள் அருகிலுள்ள ஆலமரத்தை அணுகி அதன் குளிர்ந்த நிழலில் தஞ்சம் புகுந்தனர். நகுலர் துக்கத்துடனும் பொறுமையின்மையுடனும் தனது மூத்த சகோதரர் யுதிஷ்டிரனிடம் திரும்பி, ஓ ராஜா, என்னில் வம்சாவளியில் நல்லொழுக்கம் ஒருபோதும் தியாகம் செய்யப்படவில்லை. அவமானத்தால் நாங்கள் ஒருபோதும் செல்வத்தை இழக்கவில்லை. அப்படியானால் நாம் ஏன் இந்த பேரழிவை சந்தித்தோம்? யுதிஷ்டிரனின் முகம் அவரது சகோதரர்களின் முகங்களில் பொறிக்கப்பட்டுள்ள கவலையை பிரதிபலித்தது. பிராமணரின் உடைமைகளை மீட்டெடுக்கவும் தங்கள் குடும்பத்தின் பெயருக்கு மரியாதையை மீட்டெடுக்கவும் அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். இருப்பினும் இந்த சோதனை இறுதியில் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிறைந்த எதிர்காலத்திற்கு அவர்களை வழிநடத்தும் என்று அவருக்கு தெரியாது. துரைதவளின் மீது இரவு விழத் தொடங்கிய போது பாண்டவர்கள் அமைதியாக அமர்ந்தனர். அவர்களின் கடினமான பயணத்தின் மத்தியில் மன்னர் யுதிஷ்டிரரின் சகோதரர்கள் தொடர்ச்சியான பேரழிவுகளால் சூழப்பட்டனர். மன்னரே விதியின் தன்மை குறித்து சிந்தித்து பேரழிவுகளுக்கு வரம்பு இல்லை, அவற்றின் இறுதி அல்லது திறமையான காரணத்தை உறுதிப்படுத்த முடியாது என்று கூறினார். அவர்களின் துரதிர்ஷ்டங்களுக்கு அவர்களின் சொந்த செயல்களே காரணம் என்று அவர் கூறினார். மேலும் அவரது சகோதரர்கள் அவரது உணவுகளை எதிரொலித்தனர். ஹீருசை சபைக்குள் அடிமையாக இழுத்து செல்வதைக் கண்டபோது பிரதிகாமனை கொல்லாததற்கு பீமன் தன்னைத்தானே குற்றம் சாட்டினார். சூத்தரின் மகனின் கடித்த வார்த்தைகளுக்கு அருமன் பதிலளிக்கவில்லை என்று வருத்தப்பட்டார். பகற்களில் யுதிஷ்டிரனை தோற்கடித்த போது சகுலியை கொல்லாததற்காக சகதேவர் குற்ற உணர்ச்சியுற்றிருந்தார். ஒவ்வொரு சகோதரரும் தங்கள் கடந்த கால செயல்களை பற்றியும் அவர்களின் தற்போதைய இக்கட்டான நிலைக்கு அவர்கள் எவ்வாறு பங்களித்திருக்கலாம் என்பதையும் பிரதிபலித்தனர். அவர்கள் ஒரு மரத்தின் அருகே நின்றபோது நகுலனுக்கு தண்ணீரை கண்டுபிடிக்கும் பணி வழங்கப்பட்டது. அவர் மரத்தின் மீது ஏறி அதன் சுற்றுப்புறத்தை ஆய்வு செய்தார். நீர் ஆதாரங்களுக்கு அருகில் வளர்ந்து வரும் பல மரங்களை கண்டதாகவும் கேன்களின் அழுகுரல்களை கேட்டதாகவும் கூறினார். யுதிஷ்டிரர் அவை தண்ணீர் எடுக்க அனுப்பினார். இருப்பினும் நகுல ஏரியை நெருங்கிய போது கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் குடிக்க வேண்டாம் என்று வானத்திலிருந்து ஒரு எச்சரிக்கையை அவர் புறக்கணித்தார். அவர் தனது தாகத்தை தணித்தார். ஆனால் அவரது வாழ்க்கை அணைந்தது. சகாதேவர் நகுலனை பின்தொடர்ந்து அதே விதியை சந்தித்தார். யுதிஷ்டிரர் பின்னர் பீமனை தனக்கும் தனது சகோதரர்களுக்கும் தண்ணீரை கொண்டு வர அனுப்பினார். சக்தி வாய்ந்த போர்வீரர் ஏரியை நோக்கி விரைந்தார். ஆனால் மீண்டும் யக்ஷனின் எச்சரிக்கையை புறக்கணித்தார். எந்தவொரு கேள்விக்கும் பதிலளிப்பதற்கு முன்பு தண்ணீரிலிருந்து குடித்தார். அவரது வாழ்க்கையும் புரைக்கப்பட்டது. 2 கைகளாலும் வில்லை இழுக்கும் திறன் கொண்ட அருவன் அடுத்ததாக தண்ணீர் எடுக்க முயன்றான். ஆனால் அம்புகளை வீணாக வீசிய பிறகு அவனும் யக்ஷனின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஏரியிலிருந்து குடித்து அவரது மரணத்தை சந்தித்தார். மன்னன் யுதிஷ்டிரன் இப்போது தனியாக இருந்தான். அவர் தனது சகோதரர்களை மீண்டும் அழைத்து வர பீமனை மீண்டும் அனுப்பினார். அவர்கள் நித்தியம் தோன்றினர். பீமன் காட்டில் நுழைந்தார். அவரது இதயம் துக்கத்துடனும் தாகத்துடனும் இருந்தது. அவர் ஏரியை நெருங்கிய போது அவரும் யக்ஷனின் எச்சரிக்கையை புறக்கணித்து எந்த கேள்விக்கும் பதிலளிக்காமல் தண்ணீரிலிருந்து குடித்தார். காட்டில் ஏதோ தவறு இருப்பதாக உணர்ந்த மன்னன் தன் சகோதரர்களை தானே தேடி பிடிக்க முடிவு செய்தார். அவர் காட்டுக்குள் நுழைந்து பல்வேறு சாத்தியக்கூறுகளை பற்றி யோசித்தார். அவர்கள் ஏதேனும் தீங்கிழைக்கும் செல்வாக்கிற்கு இரையாகிவிட்டார்களா? அவர்கள் தீய மிருகங்களால் தாக்கப்பட்டார்களா? அல்லது அவர்கள் தண்ணீரை தேடுவதில் அதிக நேரம் செலவிட்டார்கள்? அவர் காட்டின் ஆழத்திற்குள் பயணித்த போது
யுதிஷ்டிரர் ஒரு அழகான ஏரியைக் கண்டார். அது தெய்வீக கைவினைஞரால் வடிவமைக்கப்பட்டதாக தோன்றியது. அந்த குளம் தங்க மலர்கள் மற்றும் தாமரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மரங்கள் மற்றும் பிறம்பொருளால் சூழப்பட்டிருந்தது. தனது பயணங்களால் சோர்வடைந்த மன்னர் இந்த அற்புதமான காட்சியைக் கண்டு பிரமித்தார். ஆனால் காட்டில் அமைதிக்கு மத்தியில் யுதிஷ்டிரர் மாபெரும் போருக்குப் பிறகு யுதிஷ்டிரர் படுகொலைக்கு மத்தியில் நின்றார். அவரது இதயம் துக்கத்தால் கனத்தது. அவரது சகோதரர்களான ராதுனன், பீம்சேனா மற்றும் இரட்டையர்கள் லவலன் மற்றும் சகதேவா ஆகியோர் தரையில் அசையாமல் கிடந்தனர். அவர்களின் உடல்கள் காயமின்றி ஆனால் உயிரற்றவை. தனது அன்புக்குரியவர்களின் பார்வையை பார்த்தபோது ராஜாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஒவ்வொன்றும் ஒரு பிரகாசமான நட்சத்திரம். அவை ஒரு நொடியில் அணைக்கப்பட்டன. தனக்கு முன்னால் இருந்த காட்சியை அவர் ஆய்வு செய்தபோது யுதிஷ்டிரரின் மனது வேதனையிலும் கவையிலும் மூழ்கியது. அதுலனின் வெல்ல முடியாத தன்மை குறித்து, கடவுள்கள் அளித்த வாக்குறுதிகளையும், போர்க்களத்தில் துரியோதனனை தோற்கடிப்பதாக அவரது சகோதரர்கள் எவ்வாறு சபதம் செய்தார்கள் என்பதையும் அவர் நினைத்து பார்த்தார். ஆனால் இப்போது அந்த சபதங்கள் மற்றும் வாக்குறுதிகள் அனைத்தும் வெறும் வார்த்தைகளுக்கே மட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. அவர் அங்கே நின்று கொண்டிருந்த போது தனது எண்ணங்களில் தொலைந்து போல யுதிஷ்டிரர் அருகில் ஒரு ஏரியைக் கண்டார். தாகம் அவரை துரத்தியபடி அதன் விளிம்பை நெருங்கினார். ஆனால் அவர் அதன் நீரிலிருந்து குடிக்கத் தொடங்கிய போது மேலே இருந்து ஒரு குரல் ஒலித்தது. காற்றின் அமைதியை எதிரொலித்தது. நான் ஒரு யக்ஷன் என்று அது அறிவித்தது. நான் உங்கள் சகோதரர்களை என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டேன். நீங்கள் என் கேள்விகளுக்கு பதிலளிக்காவிட்டால் நீங்களும் அவர்களுடன் மரணத்தில் இணைவீர்கள். நெருப்பைப் போல எரியும் கண்களை கொண்ட உயர்ந்த உருவம் கொண்ட பேச்சாளரை பார்த்தபடி யுதிஷ்டிரரின் இதயம் பிடிப்பதை தவிர்த்தது. அனுமதி இல்லாமல் ஏரியிலிருந்து குடித்ததற்காக தனது சகோதரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இப்போது யுதிஷ்டிரருக்கு ஒரு தேர்வு உள்ளது என்றும் யட்சர் விளக்கினார். அவர் முன்வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அல்லது அவரது அன்புக்குரியவர்களைப் போலவே அதே விதியை அனுபவிக்கவும் யுதிஷ்டிரன் வரவிருக்கும் சவாலுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டார். யட்சனின் கேள்விகளுக்கு பதிலளிப்பது கடினம் என்று அவருக்கு தெரியும். ஆனால் தனக்கு வேறு வழியில்லை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். பிரபஞ்சத்தின் இயல்பை பற்றி ஒரு கேள்வியுடன் தொடங்கி ஆழ்ந்த மூச்சுடன் அவர் பதிலளிக்கத் தொடங்கினார். சூரியனை உதயமாக்குவது எது? யுதிஷ்டிரர் பதிலளித்த போது யட்சர் கவனமாக கேட்டார். பிரம்மா சூரியனை உதயமாக்குகிறார். கடவுள்கள் அவரை காப்பாற்றுகிறார்கள். தர்மம் அவரை அஸ்தமிக்க வைக்கிறது. மேலும் அவர் உண்மையில் நிலைநிறுத்தப்படுகிறார். அந்த பதிலில் திருப்தி அடைந்ததாறு தோன்றிய யட்சன் தனது பெரிய தலை அசைத்தார். ஆனால் அவர் மற்றொரு கேள்வியை முன்வைத்தார். ஒருவர் எதை கற்றுக்கொள்கிறார், அவர் எதை அடைகிறார் என்பது மிகப்பெரியது என்று பதிலளிப்பதற்கு முன்பு யுதிஷ்டிரர் ஒரு கணம் யோசித்தார். ஸ்ருதிகளை படிப்பதன் மூலம்தான் ஒரு நபர் கற்றுக்கொள்கிறார். துறவியின் சிக்கனங்களால் தான் ஒருவர் மிகப்பெரியதை அடைகிறார். ஒரு நபர் புத்திசாலித்தனத்தால் இரண்டாவது இடத்தை பெறுகிறார். வயதானவருக்கு சேவை செய்வதன் மூலம் தான் ஒருவர் புத்திசாலி ஆகிறார். யட்சனின் கேள்விகளுக்கு யுதிஷ்டிரர் தொடர்ந்து பதிலளித்த போது அவர் இதை உணரத் தொடங்கினார். காட்டின் மையப்பகுதியில் யுதிஷ்டிரனின் தலைமையில் ஆண்டவர்கள் ஒரு மரணமான யட்சருடன் நேருக்கு நேர் சந்தித்தனர். அந்த உயிரினம் ஒரு காலில் நின்றது. அதன் வடிவு அற்புதமானது மற்றும் பயமுடுத்தும். அவர்கள் அதை பார்த்தபோது அவர்களின் பசியும் தாகமும் மறைந்துவிட்டன. ஆழமான தூக்கத்திலிருந்து விழித்திருப்பது போல எப்போதும் ஆர்வமும் மரியாதையும் கொண்ட தலைவரான யுதிஷ்டிரன் யட்சனை அணுகி, நீ என்ன தெய்வம்? நீ வாசுகுதா அல்லது மருதாவா அல்லது ஒருவேளை வானங்களின் இறைவன்தானே என்று கேட்டான். யட்சனின் பதில் எதிர்பாராதது மற்றும் மனதை கவரும் வகையில் இருந்தது. நான் உங்கள் தந்தை நீதியின் இறைவன், மிகுந்த வலிமை கொண்டவன். இந்த மர்மமான உயிரினம் உண்மையில் நீதியில் கடவுளான தங்கள் சொந்த தர்மம் என்பதை அவர்கள் உணர்ந்தபோது பாண்டவர்களின் கண்கள் பயமிக்க தொடங்கின. ஆச்சரியத்தால் நிரம்பிய யுதிஷ்டிரர் தனது தந்தை எப்படி அத்தகைய வடிவத்தை எடுக்க முடியும் என்று கேட்டார். பாண்டவர்களின் தகுதியையும் குணத்தையும் சோதிக்க தான் வந்ததாக யட்சர் விளக்கினார். அவர்கள் உரையாடிய போது யட்சர் தனது உண்மையான இயல்பு ஒரு கடவுளாக மட்டுமல்ல,
புகழ், உண்மை, சுய கட்டுப்பாடு, தூய்மை மற்றும் தொண்டு போன்ற நல்லொழுக்கங்களின் உருவகமாகவும் இருப்பதை வெளிப்படுத்தினார். தன்னை வணங்குபவர்கள் ஒருபோதும் துயரத்தையோ கஷ்டத்தையோ எதிர்கொள்ள மாட்டார்கள் என்று அவர் அறிவித்தார். எனவே பட்டால் தாழ்மையுடன் இருந்த யுதிஷ்டிரர் தனது சகோதரர்கள் சார்பாக வரங்களை கேட்டார். ஒரு பிராமணனின் அக்னி வழிபாடு அவரது நெருப்பு குச்சிகள் திருடப்பட்டதால் ஆதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது முதல் வாரமாக இருந்தது. பாண்டவர்களின் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் சோதிப்பதற்காக அவற்றை திருடியது தானே என்று எச்சர் வெளிப்படுத்தினார். யுதிஷ்டிரர் இந்த வரத்தை நன்றியுடன் வழங்கினார். 2வது வாரம் பாண்டவர்கள் தங்கள் 13வது ஆண்டு முழுவதும் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பது அது தொடங்கவிருந்தது எச்சர் ஒப்புக்கொண்டார். அவரது கிருபையின் மூலம் இந்த ஆண்டு அவர்கள் திராள ராஜ்யத்திற்கு ரகசியமாக செலவிட முடியும் என்று கூறினார். அங்கு ஒவ்வொரு சகோதரரும் அவர் விரும்பும் எந்த வடிவத்தையும் எடுக்க முடியும். பிராமணரின் நெருப்பு குச்சிகளை திருப்பி தருமாறு அவர் அறிவுறுத்தினார். யுதிஷ்டிரர் 3வது வரத்தை கேட்க தயாரான போது வித்ரா பலது சாராம்சத்தில் ஒரு பகுதியிலிருந்து பிறந்த தனது சொந்த மகன் என்பதை எச்சர் வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாட்டால் ஈர்க்கப்பட்ட யுதிஷ்டிரர் அதிக வரங்களை கோரவில்லை. ஆனால் தர்மம், உண்மையை மற்றும் துறவி சிக்கனங்கள் போன்ற நல்லொழுக்க விளக்கு எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருப்பதன் ஆசீர்வாதத்திற்காக நீதியின் இறைவன் தனது மகனின் வேண்டுகோளை பார்த்து புன்னகைத்தார். அது ஏற்கனவே அவருக்குள் இருந்தது. ஏனென்றால் அவரே இந்த குலங்களை உள்ளடக்கி இருந்தார். அவர்கள் பிரிந்தபோது எச்சா மறைந்து விட்டார். பாண்டவர்களை விட்டு வெளியேறினார். இப்போது அவர்களின் தெய்வீக தந்தையுடனான சந்திப்பால் புத்துயிர் பெற்றார். அவர்கள் தங்கள் ஆசிரமத்திற்கு திரும்பிய போது பாண்டவர்கள் பிரமத்தை திருப்பிக் கொடுத்தனர். பாண்டவர்கள் 12 ஆண்டுகளாக நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்த காட்டின் மையத்தில் ஒரு புனிதமான தருணம் வந்தது. உயிரோட்டமான சகோதரர்களான யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சதாதேவர் ஆகியோர் தங்கள் மரியாதைக்குரிய ஆசிரியர்களின் முன் அமர்ந்தனர். அவர்களை தங்கள் பிரிவின் கீழ் வைத்திருந்த அறிஞர்கள், துறவிகள் கைகளை இணைத்து நோக்கத்துடன் அவர்கள் ஒற்றுமையுடன் பேசினர். எங்கள் உறவினர்களான திருதராஷ்டிரரின் மகன்கள் எங்களுக்கு அநீதி இழைத்துள்ளனர். அவர்கள் ஏமாற்றத்துடன் எங்கள் ராஜ்யத்தை எங்களிடமிருந்து பறித்து விட்டனர். நாங்கள் 12 ஆண்டுகளாக பெரும் துன்பத்தை அனுபவிப்போம். இப்போது 13வது ஆண்டை மறைத்து செலவிட உங்கள் அனுமதியை நாங்கள் தாழ்மையுடன் கோருகிறோம். அவர்களின் வார்த்தைகள் ஆழ்ந்த வேதனையுடனும் ஏக்கத்துடனும் இருந்தன. அவர் பேசும்போது யுதிஷ்டிரனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பி வழிந்தன. அவரது குரல் உணர்ச்சியால் நடுங்கியது. துறவிகள் அவர்களின் வேண்டுகோளால் நகர்த்தப்பட்டு அவருக்கு ஆறுதல் அளிக்கத் தொடங்கினர். ஞானியான முனிவரான தம்யா முன்னேறி ஒரு ஆழமான உண்மையை பகிர்ந்து கொண்டார். இந்திரனை போன்ற பெரிய மன்னர்கள் தங்கள் இதழ்களை வெள்ள மாறுவேடலை அணிந்துள்ளனர். விஷ்ணுவும் தெய்வங்களை தோற்கடிக்க பல்வேறு வடிவங்களை ஏற்றுக்கொண்டார். உதசானனும் விவசத்தும் கூட தங்கள் இயற்கைகளை மறைத்து வாழ்ந்தனர். தம்யாவின் வார்த்தைகள் யுதிஷ்டிரனின் ஆத்மாவுக்கு ஒரு தைலம். கடவுள்களும் கூட மனிதர்களிடையே நடந்தார்கள் என்பதை நினைவூட்டுகின்றன. முனிவர் பேசி முடித்ததும் பீமன் எழுந்து நின்றார். அவரது வலிமையான அமைப்பு மற்றவர்களை விட உயர்ந்தது. அவரது குரல் ஊக்கத்துடன் உயர்ந்தது. நாங்கள் கடமை மற்றும் நீதியின் வழிகளில் பயிற்றுவிக்கப்பட்டோம். நாங்கள் மயம் அல்லது மலவீனத்தால் திசை திருப்பப்படவில்லை. எங்கள் சகோதரர்களான நகுலனும் சலதேவனும் பெரும் வலிமையையும் கொண்டுள்ளனர். ஒன்றாக நாங்கள் எங்கள் எதிரிகளை வென்று எங்கள் ராஜ்யத்தை மீட்டெடுப்போம். பீமனின் வார்த்தைகளால் நகர்த்தப்பட்ட துறவிகள் பாண்டவர்களுக்கு தங்கள் ஆசீர்வாதங்களை வழங்கினர். அனுமதியுடன் 5 சகோதரர்களும் தம்மியா மற்றும் கீழ்சருடன் தங்கள் பயணத்தை தொடங்கினர். அவர்கள் ஒரு சுமார் 3 மைல் தூரம் பயணம் செய்தனர். தங்கள் அடுத்த நடவடிக்கையை பற்றி சிந்திக்க உட்கார்ந்தனர். அவர்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கும்போது அவர்களின் முடிவின் எடை காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர்களின் இதயங்கள் நம்பிக்கையாலும் உறுதியாலும் நிரம்பியிருந்தன. அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்த போது யுதிஷ்டிரனின் கண்கள் பீமனின் மீது மூடப்பட்டன. அவரது கண்கள் ஆழமான தீர்மானத்துடன் எரிந்தன. நாம் தளரப்போவதில்லை என்று அவர் தனக்குத்தானே கிசுகிசுத்தார். நாம் நமது எதிரிகளை வென்று
மன்னர்களாக நமது சரியான இடத்தை மீட்டெடுப்போம். பாண்டவர்கள் தங்கள் மிகப்பெரிய சவாலுக்கு தயாராகி கொண்டிருந்த போது அவர்களுக்குமே உள்ள மரங்கள் வழியாக காற்று சுழன்றது. கடந்த கால மற்றும் எதிர்காலத்தின் நரசியன்களை கிசுகிசுத்தர் இந்த கணத்தில் காட்டின் கிசுகிசுக்களுக்கு மத்தியில் சகோதரர்கள் தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடனும் எதிர்கொள்வார்கள் என்பதை அறிந்திருந்தனர்.